ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி மங்கா விளக்கு, ஒளி விளக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ புயல் அடித்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, அந்த ஏற்றிய தீபம் எரிந்து கொண்டு தான் இருக்கும். லட்சிய தீபம், லட்சிய வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்யும் மகர ராசி நேர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 அடங்கிய ராசி மண்டலம். இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா இருக்குங்க. இப்போ மிகச்சிறப்பாக இருக்குது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. குரு 6ஆம் இடத்துக்கு பயிற்சியானாலும் பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், சென்ற வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்கை கொடுக்குறேன் பாருங்கள். குரு 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு, 3, 12 கூடியவன். கொஞ்சம் உடல்நலத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 40 வயதுக்கு மேற்பட்டவங்க சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, இந்த பர்கரு, ஹோட்டல் சாப்பாடு, ஆயில் ஐட்டங்கள், வடை, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க. வயிற்றை பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வாய்க்கு வயிறுக்கு தான் பிரச்சனை. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மற்ற பிரச்சனையெல்லாம், வருவாய் பிரச்சனைலாம் கிடையாது, வருமான பிரச்சனைலாம் கிடையாது. வாய்க்கு வருத்தம் பிரச்சனை. கவனமாக இருங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் 8 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல, வீடு கொடுத்த இந்த காலகட்டத்தில் உச்சமாக இருக்கிறனால மே 31ஆம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல சனி, ராகு, சுக்கிரன். ராகு பயிற்சியாக வந்துடுவார். வருகிற 18ஆம் தேதி நாளை 18/5/2025 வைகாசி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச நிலையில் இருக்கிறாரு. இன்றைக்கி சந்திரன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். புராட நட்சத்திரத்தில் இருக்கிறார், 7 கூடியவன். கேது வந்து அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போக போகிறார். இதுதான் கிரக நிலைகள். எப்படி சார் பலன்கள் இருக்குது மகர ராசிக்கு? இப்போ எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இப்பொழுது சொல்கிறேன். சூரியன் வந்து ஒரு ஆத்மகாரகன். 8 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறனால பூர்வ புண்ணிய விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். தகப்பன் வழி உறவுமுறைகள், தகப்பன் வழி பஞ்சாயத்துகளில் சில சிடர்பாடுகள் இருக்கும். அப்பா வழியில் உள்ள பிரச்சனைகள், இடம், நிலை, மனம், வீடு, இப்படி எது வேணாலும் சொல்லலாம். சரியா, உறவு முறையும் வச்சுக்கலாம், மற்ற காரியங்களும் வச்சுக்கலாம். சரியா, அதில் சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். இருந்தபோதும் புதன் கூட இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடம் வழக்குது, லாபம் இருக்கும். சரியா, மூத்த சகோதரி வழியில் நல்ல லாபம் இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் மட்டும் 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க, தவறாமல் பண்ணுங்க. வைகாசி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியனும் அங்கே வந்து 3 நட்சத்திரத்தில் போகிறாரு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3மே வேண்டிய நட்சத்திரம் தான் மகர ராசிக்கு. அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் 8 கூடியவன் வந்து 7, 4, 11, 8 துவைசாரத்திலும் போகிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போவார். கார்த்திகை 2, 3, 4 போகிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். சரியா, பித்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உடல் உஷ்ணம் அடைகிறது. சரியா, சில பேருக்கு உஷ்ணமாகி காய்ச்சல் வந்து ஜலதோஷம் பிடிக்கிறது, இப்படி சில பிரச்சனைகளாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. கிளைமேட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. சம்மராக இருந்தாலும் அக்னி நட்சத்திரத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். கொஞ்சம் சீதோஷ நிலை மாறும். உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி பலன்கள் அப்படி பார்த்தோம்னா, மனதில் இருந்த கவலையெல்லாம் போயிடும். தைரியமாக இருப்பீங்க. எதிலும் லாபம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தை விட கூடுதல் லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை பொருள் குறைந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உத்தியோகம் போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அலுவலகத்தில் ஆஃபீஸில் இருந்த வந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அது நல்ல விசேஷம்தான். வீட்டுக்கு சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு போவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. நல்லா உரையாடலாம் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி கிட்ட நெருக்கம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள், உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் அக்கறை காட்டுவீர்கள். அவர்களை படிப்பு அடுத்து என்ன, அவங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அடுத்து ஹையர் ஸ்டடி என்ன, இதை பற்றியெல்லாம் மனசில் நிறைய சிந்தனைகள் ஓடும். நண்பர்கள், சொந்த பந்தம் இவங்களால் நல்ல உதவிகள் கிடைக்கும். பெண்கள் சாமர்த்தியமாக இருப்பாங்க. மகர ராசி பெண்கள் குடும்பத்து கண்கள், நல்லபடியாக இருப்பாங்க. சரியா, எல்லோரும் அவங்கள லைக் பண்ணுவாங்க. மகர ராசி பெண்களை எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. மற்றவங்களுடைய ஆதரவு, அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் காரியத்தை வந்து நல்லபடியாக நகர்த்துவீங்க. காயில் நல்லா நகர்த்தி காரியம் சக்ஸஸ் ஆகும். நேரில் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நேரம் லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுறோம் மகர ராசிக்கு. அதனால் அருள் கூர்ந்து உங்கள் பொறுப்பாதம் தொட்டு கட்டுக்கிறேன். லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நேரில் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன். சாதக பாதங்களை சொல்கிறோம். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் வந்து ராசிக்கு 6 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷன் இருக்கும். கொஞ்சம் கவனமாக கொண்டு போங்க. சரியா, சூரியன் வேறு இருக்கிறாரு. அப்பாவுக்கும் மகனுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். சரியா, ஏன்னா 8 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் அந்த 6, 8 சம்மந்தப்படுறதுனால அப்பா வழியில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வீட்டில் சில கான்ட்ரவர்ஷியல் பிரச்சனை இருக்கலாம். இருந்த போதிலும் ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. படித்தவர்கள் நல்லாயிருக்கும். உயர்கல்வி படித்தவர்கள், எம்ஃபிஎல், பிஹெச்டி முடித்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதனாவது டீச்சர்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும்.
இருந்தபோதிலும் தாய்மாமனுக்கு தோஷம் கொடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிற புதன் அதை செய்வார். கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, பக்தி பரவசம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சகல வசதிகளும் இருக்கும். போட்டி பந்தயம் லாட்டரியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விடுன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கேட்குறாங்க, லாட்டரி சீட்டு யோகமாக இருக்குது சார். நான் லாட்டரி சீட்டில் எப்படினாலும் பரிசு விழுக்கேன், ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விழணும்னா மகாதன யோகம் இருக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2, 5, 9, 11 வலுத்து அந்த அதிபதிகள் தங்களுக்குள்ள பரிமாற்றம் தொடர்பு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதுபோக அவங்களோட தசா புத்தி நடக்கணும். சரியா? இப்போ நீங்கள் மகர ராசி, மகர லக்கணம், 2 கூடையவன் யார்? சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். 5 கூடையவன் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். 9 கூடிய புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். 11 கூடிய செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இப்போ சனி திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 கூடையவன் திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக நல்ல அமைப்பில் உங்களுக்கு பல்காக பணம் கிடைக்கும். இந்த 2 கூடையவன் வருமான சனாதிபதி, வருவாயை கொடுக்குறவன். அவர் இந்த லாட்டரி சீட் மூலிமா சில அமைப்பை கொடுப்பாரு. ஸோ மகர ராசி, மகர லக்கணம் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த 2, 5, 9, 11 இடம் அந்த அதிபதிகள் வலுத்து சுபத்துவமாக இருந்தாங்கன்னா அவங்களோட தசை, அந்த 4 பேரோட தசை யாரோ ஒருத்தர் தசை நடக்கும்போது கண்டிப்பாக பலன் விழுகும். அதில் யார் நல்லா வலுத்து இருக்கிறாங்களோ அவங்க தான் அமோகமாக கொடுப்பாங்க. சரியா? அவங்க கோச்சாரத்திலே நல்லா இருக்கணும். இப்போ சனி மகா தசை நல்லா இருக்கும் மகர ராசிக்கு. ஏன்னா சனி பகவான் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராகுபடியிலேருந்து வெளியே வந்துடுவார் கொஞ்ச நாளில். இன்னும் நல்ல பலன்களை கொடுப்பார் டிசம்பர் மாதத்துக்கு மேலே. இப்படி தான் பலன்கள் போகும். சரியா? ஏன்னா இந்நேரம் நான் ஜாதகத்தை பற்றி பேசுகிறேன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கம்பேர் பண்ணுறேன். ராசி பலன்கள் வேறு, கோச்சார பலன்கள் வேறு, எல்லாரும் போடுறது தான் அது. ஆனால் ராசி ஜாதக பலன்கள், தனி மனித ஜாதக பலன்களில் இந்த அமைப்பெலாம் இருக்கணும். லக்கண ரீதியாக சில கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்து அந்த கிரகங்களுடைய தசா நடக்கும்போது நல்லா இருக்கும். சில நேரத்தில் இந்த 2, 5, 9, 11 கூட தசா புத்தி ஒன்றா அமையும். அது எப்படி அமையும்னா காம்பினேஷன் எப்படின்னா சனி திசையில் சுக்கிர புத்தி அமையும். 2 கூடியவன் தசையில் 5, 10 கூடியவன் புத்தி நடக்கும். மகர ராசி, மகர லக்கணம் 1, 2 கூடிய சனி பகவான் தசையில் 5, 10 கூடிய சுக்கிர புத்தி நடக்கும்போது சூப்பராக இருக்கும். அடித்து தூள் கலப்பிடுவாங்க. நல்ல லாட்டச்சீட்டு யோகம் இருக்கும், தொழில் ஏற்றம் இருக்கும், லாபம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், நல்ல அமைப்பாக இருக்கும், செய்கிற காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இப்படி தான் பலன்கள் வரும். சரியா நேர்களே? ஓகே, அதில் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ பலன்கள் எப்படி சார் கோச்சாரத்தில் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் போட்டி பந்தய லாட்டரிக்கு நல்ல ஒரு ஏற்பாடு இருக்கும். ஆள் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்வீங்க. பூர்வீக சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆள் மடிப்பு கொள்ளாமல் இருப்பீங்க. ட்ரெஸ் கோட்டில் நல்லாயிருக்கும், நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. ப்ரைவேட்டில் இந்த ஃபோர்மேன், மேனேஜர், சூப்பர்வைசர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலேயே நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6 கூடிய 5ஆம் இடத்துல வந்தாலுமே, அப்பா அம்மானுக்கு பிரச்சனை இருந்தாலுமே, வேலை பார்க்குற இடம் 6ஆம் இடம் உத்தியோகத்தில் ஒரு ஏற்றமாக இருக்கும். அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு, கலைத்துறை சின்னத்திரை, வெள்ளித்திரை எதாக இருந்தாலும் சரி, இயலிசை, நாடகம் எதாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் டக்குன்னு முடியும். அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனையில் ஈடுபடுங்க, ஆலோசனை கட்டு செய்யுங்க, அவசரப்பட்டு செய்யாதீங்க. மாணவர்கள் இப்போல்லாம் வீட்டில் தான் இருப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பீங்க. அடுத்து என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணுங்கள். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. சரியா நேரில் ராசிக்கு 4ஆம் இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. 2 கிரகங்களும் போயிடுச்சு. சூரியன் புதனும் போயிட்டாங்க. 4 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் 8ஆம் இடத்துல வரும்போது கொஞ்சம் உயர்கல்வியில் பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் சுக்கிரன் பயிற்சி 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சூப்பர். மே 31ஆம் தேதிக்கு மேலே உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? மே 31க்கு மேலே சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சூப்பர். ராசிக்கு ராஜ யோகாதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறது அருமையான அமைப்பு. விஷ்ணு சக்கரத்தில் மகாலட்சுமி அருமையான அமைப்புங்க. இதுதான் வித்தியாசமானது. அந்த வேத ஜோதிடத்தில் சில சுற்றுமான அமைப்பு இதுதான். விஷ்ணு சக்கரத்தில் மகாலட்சுமி உட்காருவா. மகாலட்சுமி யார்? சுக்கிரன் தான். சரியா? அதனால் உங்களுக்கு மே 31க்கு மேலே அளப்பரிய பலன்களை சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ கரண்ட் லைவில் உள்ள பலன்களை பார்த்தோம்னா லைவில் இப்படி தான் போயிட்டுருக்குது. உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் சுக்கிரன் 31ஆம் தேதிக்கு மேலே வந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவார், நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா நேர்களே? நல்லாயிருக்கும். 4, 10ஆம் இடங்கள் வளர்க்குறதுனால தொழில் முனைவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வீட்டில் அம்மா அப்பா இவங்களுடைய அணுக்கரம் நல்லாயிருக்கும். வண்டி வாகன யோகம், வீடு மனை மாற்றம் எல்லாமே நல்லாயிருக்கும். இதுலேயும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரி சார், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள் பிறந்தவங்கள் எப்படி இருக்கும்? நட்சத்திரநாதன் ஓரளவு உச்சன வீட்டில் தான் இருக்கிறாரு. யார்? சூரியன் கெட்டு போகலை. இருந்தபோதும் சனி பார்வைக்கு வராரு. சனி பகவான் 3ஆம் வரையாக பார்க்குறாரு. அதனால் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பாவோடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. வீட்டில் அப்பா அம்மானுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கோங்க. சரியா? மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது, அனுகூலமாக தான் இருக்குது. நீண்ட தூர பயணங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? நீண்ட தூரமாக எங்கேனாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா கவனமாக இருங்க. வம்பு வழக்குகள் வெற்றி தரும். பெண்களால் பெருமை இருக்கும். விடாமுயற்சிக்கு வெற்றி தரும். அலுவலகத்தில் கௌரவம் பாதுகாக்கப்படும். செல்வாக்கு உயரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரே ஒரு விஷயம் தான், தகப்பன் மகன் உறவில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஈகோ பிரச்சனையை விட்டுருங்க. சரியா? ஏன்னா சூரியனை சனி பார்க்குறாரு, புதனையும் பார்க்குறாரு. புதனை பார்க்கறது அந்த அளவு பிரச்சனை கிடையாது. சூரியனை பார்க்கக்கூடாது, சத்ரு, பரம சத்ரு. திருவோண நட்சத்திரம் எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்குங்க. நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். வளர்பிறை சந்திரன் தான் இருக்கிறாரு. இந்த வாரம் நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திப்பீங்க. சரியா? எந்த பிரச்சனையும் சரி சாதுரியமாக கையாளுவீங்க. அதில் சக்ஸஸ் இருக்கும். உங்கள் யோசனை மற்றவங்களும் கேட்பாங்க, மற்றவங்களும் கேட்டு அனுசரித்து போவாங்க. அது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள், உங்களை அவாய்ட் பண்ணவங்கள மறுபடியும் தேர்ந்து உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
சரியா? அனைத்து விஷயங்களும் ஆலோசனைக்கு உட்பட்டு சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு பலன்களை திருவோண நட்சத்திரத்துக்கு இருக்குது. வருகின்ற காலம் %, கரண்டு நல்லா இருக்குது. சுக்கிர பயிற்சி பின்னாடி கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அதுபோக வந்து ராகு கேதுகள் பயிற்சி அடுத்து நடக்க அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சரியா நேர்களே? அது வந்து தனி சப்ஜெக்ட்டு. சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் எப்படி ஆக்ட் பண்ணும்னு தனியாக சொல்லுவான். இப்போதைக்கு மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அவிட்டம் 1, 2 செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. அவர் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போக போகிறாரு. புதன் நட்சத்திரத்துக்கு போகிறது சிறப்பு தான், நல்ல விசேஷம்தான். இந்த வாரத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ப்ரெசென்ட் வந்து புது காரியங்களில் ஈடுபாடாவீங்க. திட்டமிட்ட காரியத்தை நல்லபடியாக செய்வீங்க. சரியா? ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் இருக்கும். மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் மன வருத்தங்களும் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நட்சத்திரநாதன் நீசமாக இருக்கிறதுனால ஸ்டெடியாக இருக்க மாட்டீங்க, ஸ்டெடி மைண்டில் இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் ஆசிலேஷனாக தான் இருப்பீங்க. அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள், கந்தசை கவசம் படிங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் வழிபாடு தேவை. முருகப்பெருமான வழிபாடு கூடுதல் சிறப்பை தரும். மற்றபடி நல்லா இருக்குங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெருமாளை கும்பிடுங்க. சரியா? பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். லட்சுமி நாராயணன், அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனுடைய நாமத்தை சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? புதன் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபத்திலிருந்து விருச்சிகத்தை பார்க்குறாரு. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மகர ராசி %, லைவ் வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு சில விஷயத்தில் தான் பிரச்சனை. சரியா? சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரியங்களில் கவனமாக இருக்கணும். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டை பார்க்கல, தனித்தனியாக தான் பார்க்குறாங்க. செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 கூட உச்சமாக தான் இருக்கிறாரு. செவ்வாய் ராசியை பார்க்குறாரு. கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க, பதப்படப்பு டென்ஷன் இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வை இருக்கிறதுனால நியூட்ரல் ஆயிரும். அதனால் ராசியை மட்டும் செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள். ஆனால் நீச செவ்வாய் தான் பார்க்குறாரு. அந்த அளவுக்கு வீரியம் இருக்காது. இருப்பினும் செவ்வாய் தான் பதட்டத்தை கொடுப்பாரு, டென்ஷனை கொடுப்பாரு. கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யம் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.